اللهم يا رب اجعل وشرفا وتعظيما وتكريما اللهم اغفر لنا من ذنوبنا وتوفنا بصراطكم واجعلنا بسلاماتنا وقلوبنا بأنفاسنا ثم لا رحم الله ولا من اجمعين اللهم اغفر لهم وارحمهم وعافهم نور الله وليهم ورحمة الله من خطاياهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله لنا وجمع الله بيننا وبينهم في جنات النعيم اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حوض الجنان ولا انهم الى الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا في سيئاتنا وتقبل دعاءنا برحمتك يا ارحم الراحمين اللهم اصلح حوائجنا يا قاضي الحاجات اللهم اغفر اموالنا يا رافع يا الله برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وقنا عذاب النار ربنا رب ارحمنا كما ربياني صغيرا وصلى الله تعالى على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين 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 بفضله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا إذا بلغت الحلقوم
فسلام لك من أصحاب اليمين وأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتصلية جحيم إن هذا لهو حق اليقين فسبح باسم ربك العظيم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபூ தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சபைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான
உலமா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரித்தான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதர்களின் நினைவாக புனிதமிகும் வளாகத்தில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய நசீபினையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதினா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக 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 தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்விலும் அல்லாஹ்வுடைய ரசூலிலும் ஃபனாவாகிய தன்னையே அர்ப்பணித்து கொண்ட நபி காதலில் தன்னை திளைக்கச் செய்து கொண்ட மேன்மக்களின் நினைவு கூறும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கும் அத்தகைய இறை காதலுக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அன்பில் திளைக்கும் பாக்கியத்திற்கும் உரித்தானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அருமையானவர்களே, இன்றைய நாள் நமக்கெல்லாம் உள்ளத்தில் பிரகாசமாக இருக்கும் ஒரு நினைவு நாள். 4 இறைநேச பெருமக்களினுடைய பெயர்கள் இங்கே நமக்கு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளினுடைய ஒரு சில துளிகளை நம்முடைய சிந்தனையில் நாம் புதுப்பித்து கொள்வதின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை ஒளிமயமானதாக விசாலமானதாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹில் காஹிரி அல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு தலைப்பாடம் என்றே நாம் சொல்ல வேண்டும். இருந்தாலும் சந்தர்ப்பத்தின் காரணமாக சில துளிகளை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகட்டும், அவர்களினுடைய தந்தை, அவர்களுடைய பாரம்பரியம், இவர்கள் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் வழி குடும்பத்திற்கு உரித்தானவர்கள், சொந்தக்காரர்கள். அந்த வாழ்க்கையினுடைய தூய்மை, அந்த வாழ்க்கையினுடைய பக்குவமான நிலைகள் உலகம் அறிந்ததாக இருக்கின்றது. இறைநேச பெருமக்களோடு தொடர்புள்ள ஒரு பாரம்பரியமா என்றே நாம் இதை சொல்ல வேண்டும். நாம் நம்முடைய வளமையில் சொல்வதுண்டு, 5 ரத்தினங்கள், 5 ரத்தினங்களை ஈன்றெடுத்த பெருமகனார் ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய தந்தை
சதகா நைனான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தினுடைய பிரதான சீடர்களில் ஒருவராக வரலாறு நமக்கு குறிப்பிடப்படும். அவர்களினுடைய துஆ பேர்களும் அவர்களினுடைய வழிகாட்டுதல்களும் சதகா நைனான், அதாவது தமிழில் சதகத்தி நைனான் என்பதாக குறிப்பிடுவார்கள். பாதுஷா நாயகத்தினுடைய வழிகாட்டுதல்கள், அவர்களினுடைய ஹிதாயத்துகள், அவர்களினுடைய துஆ பேர்களுக்கு சொந்தக்கார பெருமகனார். ஒரு வகையில் பார்த்தார், மாதிகுர் ரசூல் அவர்களும் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தை கொண்டும் முன்னரே நன்மாராயம் கூறப்பட்டு இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே நாம் அறிகின்றோம். சதகத்தி நைனான் அவர்கள் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகத்திடத்தில் சீடராக இருந்த காலத்தில் ஒரு நாள் ஒரு சோபனம் சொல்வார்கள். அருமை சீடரே, அல்லாஹு தஆலா உங்களுடைய முதுகந்தண்டில் உங்கள் பெயர் தாங்கிய ஒரு நன்மகனை வைத்திருக்கிறான். சதகத்தி நைனான் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அல்லாஹு தஆலா சித்தீக் நாயகத்தினுடைய பரம்பரையில் வந்த நம்மில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நன்மகனை வைத்திருக்கிறான் என்ற ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. இந்த நன்மாராயத்திற்கு பல வருடங்கள் கழித்த பின்னால், இன்னும் சொல்ல போனால் பாதுஷா நாயகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய வெளிரங்கமான வாழ்க்கை நிறைவு பெற்று சுமார் 20 வருடங்கள் தாண்டிய பின்னால் சதகத்தி நைனார் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறார்கள். அவர்கள்தான் ஷேக் சுலைமான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் ஈன்றெடுத்தார்கள் 5 ரத்தினங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மக்களை அவன் கண்காணிப்பிலும் அவனுடைய விருப்ப பிரகாரமும் வாழ வைக்கின்றான். தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்கார பெருமகனார். இபாதத்தில் தன்னை ஆட்படுத்தி கொண்ட பெருமகனார். கல்வி ஞானங்களில் சிறந்து விளங்கிய பெருமகனார். ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் அன்றைய காலத்தினுடைய ஒரு மிக பெரும் இறைநேச பெருமகனார். மானிடர்களுக்கு மாத்திரம் கல்வி போதிப்பவர்கள் அல்ல, மனித குலத்தையும் தாண்டி அதையும் மேல்மிஞ்சிய படைப்புகள், உதாரணமாக ஜின்களுக்கெல்லாம் கல்வி போதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்திருந்த, வல்லமை பெற்றிருந்த அத்தகைய மிக பெரும் தீர்க்கதரிசி இடத்திலே தன்னுடைய காலகட்டத்தின் ஆரம்ப காலகட்டத்தின் கல்வியை கற்கிறார்கள். இன்னும் அந்த கல்வியை பரிபூர்ணப்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து மிக தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழல். இவர்கள் குறித்தெல்லாம் நாம் சுருக்கமாக சொல்வதானால், சதகத்துல்லாஹில் காதிரியுல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும். இந்த பெருமக்கள் வாழ்ந்த விதம் மார்க்கத்தை தன்னுடைய தலையான கடமையாக, உண்மை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டவர்கள். மார்க்கம்தான் வாழ்க்கை. இந்த துனியாவை அவர்கள்
விட்டு துறந்தவர்கள். நாம படிப்போமா இல்லையா? லஃபி மஹ்ஃபலில் உலமாய் என்ற அந்த பைத் அதில் தொடக்கத்தில் பார்த்தா இந்த பெருமக்களினுடைய வாழ்க்கை, மதிஹுர் ரசூல் யாருடைய தர்பியத்தில் வளர்ந்தவர்கள்? தன் தந்தையினுடைய தர்பியத்தில் வளர்ந்தவர்கள். அதனாலதான் அவர்களினுடைய அந்த வார்த்தைகளில் இப்படியே சொல்லுவார்கள், எனக்கு எல்லாமே யார்தான்? சுலைமான் வலியுல்லா தான் எனக்கு எல்லாமே. என்னுடைய முர்ஷிதாகட்டும், என்னுடைய ஆசானாகட்டும், எனக்கு எல்லாமே ஷேக் சுலைமான் வலி அவர்கள். சுலைமானுன் அஸ்லி வ முர்ஷிதி வ முஅல்லிமி. சுலைமான் அவர்கள்தான் என் தந்தை தான், எனக்கான ஆசான், எனக்கான குரு, எனக்கான எல்லாமும் அவர்களே. அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட மதிஹுர் ரசூல் அவர்களினுடைய வாழ்க்கை இந்த கவியில் நமக்கு சொல்லித்தரப்படும். தீனன் தஸவ்வஜஹு துன்யாஹு தல்லகஹா. தீனை அவர்களுடைய தன்னுடைய வாழ்க்கை அங்கமாக எடுத்துக்கொண்டார்கள். தீனை திருமணம் முடிச்சுட்டாங்க, துன்யாவுக்கு தலாக் கொடுத்தாங்க. வெளிரங்கமா சொல்றாருந்தா தீன் தான் தன் வாழ்க்கை. தூய்மையாக வாழ்ந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் தீன் இருக்குது. இந்த பெருமக்கள் அப்படி அல்ல, அவர்களுடைய வாழ்வே தீன். அது சதகத்தி வலியுல்லாவாகட்டும், ஷேக் சுலைமான் வலியுல்லாவாகட்டும், அவர்கள் ஈன்றெடுத்த 5 ரத்தினங்களாகட்டும், நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய மற்ற மேன்மக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் யாராக இருக்கட்டும், உலகம் அறியக்கூடிய நாதாக்கள் எல்லோருடைய வாழ்வும் எப்படிதான்? தீனன் தஸவ்வஜஹு துன்யாஹு தல்லகஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய மேன்மக்களினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை கேட்கக்கூடிய, பேசக்கூடிய நமக்கும் இத்தகைய நல்ல நசீபையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அதே மாதிரி சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா, அதுபோன்று அவர்களினுடைய இளவல் சகோதரர் ஷாம் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா, இந்த மேன்மக்கள் எல்லாம் அல்லாஹ்வில் தன்னை ஃபனாவாக்கி ரசூலினுடைய காதலில் தன்னை திளைக்கச் செய்து இறைவனில் ஃபனாவாகுவதில் தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கின்றது. இரசூலில் ஃபனாவாகுவதில் தான், இரசூலின் காதலில் ஃபனாவாகுவதுதான், இரசூலினுடைய புகழ் மாலைகளில் தன்னை ஈடுபடுத்துவதுதான் தனக்கான உண்மையான வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றியாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததினால் சதா இந்த முயற்சியிலேயே அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். இதனுடைய விளைவு சிறு பிராயத்திலேயே 5 ரத்தினங்களும் எப்படி இருந்தார்கள்? சுலைமான் வலியுல்லா ஈன்றெடுத்த 5 ரத்தினங்களும் சிறு பிராயத்திலேயே கராமத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். உணவு உண்ணுவதற்காக அமர்ந்த பொழுது தந்தை சுலைமான் அவர்கள், ஷேக் சுலைமான் அவர்கள் கையளம்பிவிட்டு வருவதற்கு முன்பாக 5 பேரும் 5 கராமாத்துகளை வெளிப்படுத்தினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கும். ஷம்சுத்தீன் வலியுல்லா, சின்ன ஷம்சுத்தீன் வலியுல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஹமது வலியுல்லா, சதகா என்ற சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா, ஷாம் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா, சலாஹுத்தீன் வலியுல்லா, ஒவ்வொருவர்கள் சிறுபிராயம். ஆனால் அவரவர்கள் ஒவ்வொரு கராமாத்துகளை அங்கே வெளிப்படுத்தும் நிலை. ஒருவர் உணவுப் பொருளில் அரிசிகளை, தானியத்தை, அரிசி பருக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா,
அந்த சோத்து புறக்கைகளை அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, அவங்க மலர்களாக மாற்றி விடுகிறார்கள். ஒருவர் கீரைகளை எல்லாம், சமைத்த கீரைகளை மீண்டும் கீரை செடியாக மாற்றி விடுகிறார்கள். பொரித்த சமைத்த மீனை உயிரோட்டமாக தண்ணீரில் ஓடக்கூடிய அளவிற்கு, காய்கறிகளை வதங்கிய நறுக்கிய துண்டு துண்டாக்கிய இந்த காய்கறிகளை மீண்டும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக அதை அப்படியே மாற்றி வைத்து விடுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு விதமான கராமாத்துகளை அங்கே செய்து வைக்க, அதற்குள் ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் அவர்கள் வந்துவிட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு, இந்த வயசுக்கு நீங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது, கொஞ்சம் அடக்கத்தோடு இருந்துக்கிறங்க அப்படின்னு போதித்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளில் நாம் படிக்கிறோம். என்றால் எவ்வளவு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த பெருமக்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இது சாத்தியம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அவர்களுடைய சஹாபாக்கள் இது போன்ற பல கராமாத்துகளை வெளிப்படுத்தி இருப்பதை நாம் காணுகின்றோம். அந்த சஹாபாக்களின் வழியில் நபியில் ஃபனாவானார்கள், நபி காதலில் ஃபனாவானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இறைவனில் தன்னை ஆழ்த்தினார்கள். விளைவு என்னானது? மன் கான லில்லாஹ் கானல்லாஹு லஹு. அல்லாஹ்வுக்கென்று தன்னை ஒருவர் அர்ப்பணித்து விட்டார், எல்லாமே அவருக்கு வசமாகி விடக்கூடியதாக இருக்கும். அவன் நாடியதை அல்லாஹ் நடத்தாட்டி வைக்கின்றான் என்ற அடிப்படையில் நாம் காணும் பொழுது இறைவனோடு இவர்கள் எவ்வளவு ஒன்றி இருந்தார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடியும். அருமையான பெருமக்களே, இன்று நாம் 4 பேர்களையும் நினைவு கூறுவதாக இருந்தாலும் அவர்களில் மிக முக்கியமாக சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனில் ஃபனாவான மக்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள், அந்த அதிகாரங்கள் சொல்வதானால் மிக பெரும் கல்வி கற்று தேர்ந்த பெருமகனார், அஜமியாக இருந்து கொண்டு அரபிகளுக்கே பாடம் நடத்தும் வல்லமையும் ஆற்றலும் பெற்ற பெருமகனார், இல்மில் சிறந்தவர்கள். அன்றைய நேரமே அவர்களினுடைய இல்மினுடைய பிரபலியத்துவம் மிக 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 பிரபலியமான சூழல். அவர்களுடைய இல்மையும் அவர்களினுடைய ஆற்றலையும் அவர்களுடைய பேணுதலையும் ஒழுக்க முறைகளையும் அவர்களினுடைய தன்னடக்க நிலைகளையும் பார்த்து பெருமக்கள் மேதாவிகளே அவர்களை மெச்சி இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசர்களும் கூட மகான் அவர்களினுடைய காலடியில் வந்து விழுந்தவர்கள். மகான் அவர்களினுடைய அந்தஸ்தை உணர்ந்து அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்குவதற்கு துடித்தவர்கள். மனிதருடைய உள்ளத்தில் மாத்திரம் ஆட்சி செய்தவர்கள் அல்ல, மனிதர்களுடைய உள்ளத்தையும் தாண்டி கல்லையும் கரைய வைத்த பெருமகனார். கற்களுக்குள்ளும் தன் வார்த்தையினுடைய பிரதிபலிப்பை ஏற்படுத்திய பெருமகனார். இன்று நம்மளால மனுஷ மனதை ஆள முடியலை. நம்ம வார்த்தையை கொண்டும் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஆட்சி செய்ய முடியவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில் எண்ணங்களை மாற்றக்கூடிய, தன்மைகளை மாற்றக்கூடிய யோகியதைகள் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் அந்த மேன்மக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் தூய்மை கல்லும் அவர்களினுடைய வார்த்தைக்கு கரைந்ததாக நம்முடைய பள்ளி அதற்கு சான்றாக இருக்கும். வரலாற்றில் சொல்லுவார்கள்,
மாதிகுர் ரசூல் அவர்கள் தான் பெற்ற இல்மின் மூலம், தான் கற்ற கல்வியின் மூலம், தான் அடைந்த இந்த மாரிஃபாவின் மூலம் தன்னை சார்ந்த மக்கள், தன் காலத்து மக்கள், அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்து அவர்களுக்கும் தாம் பெற்ற இன்பத்தை பெறுவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள். அப்படிதான் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, உள்ளங்களில் அல்லாஹ்வினுடைய ஞானத்தையும் அவனுடைய பக்தியையும் அவனுடைய அச்சத்தையும் பதிய வைப்பதற்காக ஒரு கூட்டத்தை அமர வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மறுமையினுடைய நிகழ்வுகளை எடுத்துரைக்கிறார்கள். மறுமையினுடைய செய்திகளை சொல்லி அவர்களை அச்சமூட்டுகிறார்கள். அப்படி அச்சமூட்டும் பொழுது இறை திரு வசனம், மறுமையினுடைய காட்சியை விவரிக்கும் அந்த வசனம், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்தும் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மக்களும் கற்களும் அதனுடைய எரிபொருளாக இருப்பார்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டி அதற்கு விளக்கம் அளித்து விட்டு மக்களை பார்த்து சொன்னாங்க, இதை கேட்டா எரிபொருளாக இருப்பது நீங்கள் மனித இனம் மாத்திரம் அல்ல, கற்களும். ஆனால் இந்த செய்தியை கேட்கக்கூடிய தூண்களை காட்டி சொன்னாங்க, இதுகள் கூட அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் கண்ணீர் சிந்தக்கூடும். நான் சொல்லும் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் ஏன் பதியவில்லை, உங்கள் கண்கள் ஏன் குளமாகவில்லை என்பதாக சொல்லி முடிப்பதற்குள் தூணிலிருந்தும் நீர் கசிந்தது, கண்ணீர் வடிந்தது என்பதை கண்கூடாக பார்த்து அங்குள்ள மக்கள்கள் அதிர்ந்து போனார்கள் என்பது நம்முடைய வரலாறு. அவர்களினுடைய வார்த்தையில் இவ்வளவு ஒரு மாற்றம், அந்த வார்த்தையில் இவ்வளவு பெரிய பலம், வல்லமை எதன் மூலம் கிடைத்தது என்றால் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான காதல் தான் ஈமானினுடைய அசல் அஸ்திவாரம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உலகத்தில் யாவை விடவும் என்னை உயிருக்கு உயிராக நேசிக்காதவரை உங்களில் ஒருவர் உண்மை மூமினாக முடியாது. அப்ப ஈமானினுடைய ரூஹானியத், ஈமானினுடைய அசல் அஸ்திவாரம் நபிகாதல் தான் என்பதை உணர்ந்த பெருமக்கள்கள். அடுத்தபடியாக இந்த உலகத்தினுடைய வெளிரங்கமான வாழ்க்கையாகட்டும், உள்ரங்கமான வாழ்க்கையாகட்டும், உலகம் சார்ந்த வாழ்க்கை மாத்திரமாகட்டும், அதனுடைய இன்பம் துன்பம், இன்பம் கிடைக்கப் பெறுவது, துன்பம் அகழுவது, உலகத்தில் அல்லாஹ்வுக்கென்று உண்டான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை செய்வதற்கான தௌஃபீக்குகள், அதன் மூலம் நன்மைகளை பெறுவது என்பது, நன்மைகளை சம்பாதிப்பது, நன்மைகளை செய்வதற்கான தௌஃபீக் என்பது, இந்த வெளிரங்க உலகத்தை துறந்து மறு உலகத்திற்கு சென்றால் இந்த உலகத்தை மாதிரி இந்த உலகத்தினுடைய கஷ்டம் நஷ்டம் இவைகளை எல்லாம் போக்குவதற்கும் லாபத்தை பெற்றுத் தருவதற்கும், அதே போன்று மறு உலகத்தினுடைய கஷ்டங்களை போக்குவதற்கும், மறு உலகத்தினுடைய சிரமங்களை நீக்குவதற்கும், மறு உலகத்தினுடைய சோபனங்கள் சுகங்களை பெற்றுத் தருவதற்கும் உரித்தானது நபி புகழ்தான் என்பதை உணர்ந்திருந்தார்கள். எனவே நபி காதலை தன் உள்ளத்தில் ஆழப்பதிய வைத்தார்கள். தன்னுடைய உள்ளம் முழுவதும் நபி காதலை கொண்டும் அதை பரவசமாக்கினார்கள். அதனுடைய வெளிப்பாடாக
கண்மணி நாயகத்தினுடைய புகழ் பாக்களை அவர்கள் பாடினார்கள் பாடினார்கள் பாடினார்கள். அந்த புகழ் பாக்களை பாடுவதின் மூலம் உடலுக்குண்டான வலுவையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். உலகத்தினுடைய வாழ்க்கை கஷ்டங்களுக்கும் அருமருந்தாக அதை நினைத்தார்கள். மறு உலகத்தினுடைய இன்பங்கள் கிடைக்கப் பெறுவதற்கும் அந்த நபி புகழே காரணம் என்பார்கள். மறு உலகத்தினுடைய கஷ்டம் நீங்குவதற்கும் அதுவே. சுருங்க சொல்வதானால் ஒரு முஃமினுக்கு நபி புகழ் என்பது, நபி நேசம் என்பது, நபி புகழில் தன்னை ஆழ்த்திக் கொள்வது என்பது, அதுதான் அவனுடைய ஆன்மாவுக்குண்டான உணவு என்பார்கள். நம்ம ஓதுற வித்திரியால நம்ம பார்க்கிறோம், கஅன்னலனா மத்ஹல் ஹபீபி ஹலீபுனா, கஅன்னலனா மத்ஹல் காஃபியா பால 16வது கன்னி வரும். அதில் சொல்லுவாங்க, கஅன்னலனா மத்ஹல் ஹபீபி ஹலீபுனா. அப்பா சொல்றாங்க, நபி புகழ் மாலை இருக்கிறதே, அது நம்மளை மாதிரி நம்மை போன்றவர்களுக்கு ஒரு தூய்மையான பால் போன்றது. ஒரு பால் குடித்தால், தூய்மையான பால் குடித்தால் அது எப்படி ஒரு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்குமோ அதுபோன்று நபி புகழ் பாடுவது ரூஹானியத்திற்கு, நம்முடைய ரூஹுக்கு அது கலப்பற்ற பால் குடிப்பது போன்று. தாகம் என்றால், தாகம் என்று எடுத்தால் ஒரு கிணத்தடியை நோக்கியோ தண்ணீர் தடாகத்தை நோக்கியோ போவது போன்று நபிக்காதலில் குளித்தவர்கள், நபிக்காதலில் தன்னை ஆழ்படுத்தி கொண்டவர்களினுடைய தாகம் தீர்க்கக்கூடியது, ஆன்மாவினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களே என்பார்கள். அந்த புகழை பாடுவதனுடைய விளைவு என்ன? பெருமானாரை குறித்து சிந்திப்பதில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? பி அல்தாஃபிஹி, பெருமானாரை புகழுவதின் மூலம் பெருமானாரினுடைய ஆசிப்பார்வைக்கு நாம் ஆளாகுகின்றோம். அவர்களுடைய ஆசிப்பார்வை நமக்கு கிடைக்கப்பெற்று விட்டதென்றால் தகீபு குரூபுனா, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம், நம்முடைய சிரமங்கள் எல்லாம், நம்முடைய பாரதூரங்கள் எல்லாம் தூரமாகி விடுகின்றது. பி அவுசாஃபிஹில் ஹுஸ்னா, அவர்களுடைய நற்குணங்களை நாம் சிந்தித்து பார்த்தல், அவர்களுடைய நற்குணங்களை நினைத்து பார்த்தல், அவர்களினுடைய நற்குணத்தில் நாம் ஆழ்ந்து போகுதல். ததீபு குலூபுனா, அதன் வாயிலாக நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகி பரவசமாகுகிறது என்பார்கள் மாதிகுர் ரசூல் அவர்கள். சிந்தித்து பார்க்கின்றோம். இன்னும் சொல்வார்கள், உமூமி மதத் அஹ்யானுஹா வ உகூதுஹா அதத்னி மஸர்ராத்துன் அதுவி மகூதுஹா வ கம் மின் நுஃபூஸின் லத்ஆம யகூதுஹா. உலகத்தில் எத்தனையோ ஆன்மாக்கள் அது உணவில்லாமல் இருக்கலாம், உண்டும் உண்ணாதது போன்றே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கிதாஉ நுஃபூஸில் முஃமினீன வகூதுஹா, உண்மை முஃமினுடைய ஆன்மாவுக்குண்டான உணவு என்று நாம் பார்த்தோம் என்றால் மதுஹுல் ஹபீப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதுதான் ஆன்மாவுக்குண்டான உணவாகும். அப்படி தன்னுடைய ஆன்மாவுக்கு உணவளித்து 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 நாம் ஆன்மாவை விட்டுட்டோம். அந்த ஆன்மாவை தாங்கி இருக்கக்கூடிய உடலை தான் வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். இதை சாப்பிட்டா அதுக்கு நல்லது, அதை சாப்பிட்டா இதுக்கு நல்லது அப்படின்ட்டு உடலை தான் நாம் வலு சேர்த்துட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பெருமக்கள்கள் அவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களை பலசாலிகளாக ஆக்கினார்கள், வலுவாக்கினார்கள். எப்படி, எதன் மூலம் சொல்வார்கள்? முஃமினுடைய ஆன்மாவை வலுப்படுத்தக்கூடிய உணவு என்றால் அது நபி புகழே. அந்த நபி புகழின் மூலம் அவர்கள் அந்த ஆன்மாவை வலுப்படுத்தி சொல்வார்கள், பல்ஹு அபுலகு, உடலுக்கு உணவை விடவும் அதிகம்
வலு சேர்க்கக்கூடியது ஆன்மாக்களுக்கு நபி புகழ். உணவு செய்யக்கூடிய வேலையை விட இந்த நபி புகழின் மூலம் கிடைக்கும் வலு என்பது அலாதியானது. இத்தகைய நபி காதலாலும் அந்த காதலை வெளிப்படுத்தும் முகமாக நபி புகழ்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டதின் மூலமாக தன் வார்த்தைக்கு ஒரு வலு சேர்த்துக் கொண்டார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து நாம் பிரபலியமாக நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, அவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்து பெருமானாரின் அவை கவிஞர்களினுடைய தலைவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த தலைவர் சொல்வார்கள், என் வார்த்தை மாயின் மதஹ்து முஹம்மதம் பிமகாலத்தி, என் வார்த்தையால் பெருமானாரை புகழுகின்றேன், பெருமானாருக்கு புகழ் சேர்க்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பெருமானாரை அவர்கள் புகழ்ந்த வார்த்தைகள் அலாதியானது, அற்புதமானது. இன்றும் நம்முடைய நாவுகள் அதை முணுமுணுக்கும், நாவுகள் அதை உச்சரிக்கும். அதை உச்சரிக்கும் பொழுது உள்ளத்திற்கு ஒரு அலாதியான ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி என்பது நமக்கு கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. பெருமானாரை என்னமா புகழுகிறார், பெருமானாரை எப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறார், பெருமானாரை அவர் எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடியிருக்கிறார் என்பதாக நாம் சொல்வோம். அவர்கள் சொல்வார்கள், என் வார்த்தையால் பெருமானாரை நான் புகழ்ந்தேன் என்றல்ல, மாறாக பெருமானாரை லாக்கின் மதஹ்து மகாலத்தி பி முஹம்மதின், பெருமானாரை புகழுவதின் மூலம் என் வார்த்தைகளுக்கு நான் மதிப்பேற்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பேற்படுத்தி கொண்டேன். நாயகத்தை புகழுவதற்காக நான் பயன்படுத்திய வார்த்தைகள் பெருமானாரை புகழ்ந்து என் வார்த்தைக்கு உலகத்தார்களுக்கு இடையில் ஒரு பெரும் மதிப்பை நான் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லும் விதமாக இந்த சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற எத்தனை முத்தாஹுர் ரசூல்கள் இருக்கின்றார்களோ, நபி புகழ் பாடக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறார்களோ, இறைநேச பெருமக்கள்கள் இருக்கின்றார்களோ, இறைவனில் ஃபனாவான இறைநேச பெருமக்கள்கள் வலியுல்லாக்கள் இருக்கின்றார்களோ, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு அசர், அல்லாஹ்வினுடைய நேசர்களினுடைய நாவில் இருந்தும் ஒரு வார்த்தை வெளிப்பட்டு விட்டதென்றால் அது அல்லாஹ் தஆலா அப்படியே மாற்றி விடுகின்றார். அவர்கள் கல் என்றால் கல்லாகிவிடும், மண் என்றால் மண்ணாகிவிடும். ஒரு பெரும் இறைநேசர் பெருமகனார் ஒருவர் அதிகாலையில் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக பள்ளியை நோக்கி செல்லுகிறார்கள். இன்னைக்கு மாதிரி வெளிச்சத்திற்கான வசதிகள் கிடையாது, கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவிகள் உள்ள காலங்கள் கிடையாது, இருள்மயம். நடந்து வரும் பொழுது கால் ஒரு இடத்தில் இடறி விடுகிறது, அது கடுமையான வேதனையை கொடுக்கிறது. அவர்கள் அந்த கால் இடறிய பொழுது ஒரு பாரசி கவிதை ஒன்று படித்தாங்க. எனக்கு நினைவில் கவிதை ஞாபகத்துக்கு வரல, திடீர்னு இப்போ தான் இந்த வார்த்தை சிந்தனையில் வருது, கவிதை ஞாபகத்துக்கு இல்லை. அதனுடைய பொருள், இது என்ன பொருள்? இது இரும்பா, இது கல்லா, இது கட்டையா, என்னவென்றே தெரியவில்லையே, இப்படி ஒரு வேதனையை தருகிறதே என்றவாறு அவர்கள் வாயில் முணுமுணுத்து அப்படியே கடந்து போயிட்டாங்க. இருள்மயம் தெரியலை. ஆனால் சொல்லுவாங்க, தொழுது முடித்து வானம் வெளுத்ததற்கு பின்னால், விடிந்ததற்கு பின்னால் அந்த வழியாக போனவங்க ஒரு பொருளை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பொருள் கிடக்கிறது, நாமளும் வழியில் பார்க்குறோம். ஒன்று இரும்பு துண்டாக கிடக்கும், ஒரு தகரமாக இருக்கணும், ஒரு கல்லாக இருக்கணும், ஒரு கட்டத்துண்டாக இருக்கணும், ஏதாவது ஒன்றாக இருக்கும். ஆனால் புதுமையான ஒரு வஸ்தை பார்க்கிறார்கள். பொருள் ஒன்று, ஒரு பகுதி இரும்பாக இருக்கிறது, ஒரு பகுதி கட்டையாக இருக்கிறது, ஒரு பகுதி கல் துண்டாக இருக்கிறது, ஒரு பகுதி
பித்தளையாக இருக்கிறது. அதிசயப்பட்டார்கள், இப்படி ஒரு வஸ்து உலகத்தில் இருக்கிறதா? இந்த பேச்சு ஊரில் அப்படியே பரவி பிறகுதான் தெரிய வந்தது, இப்படி ஒரு பெருமகனார் இப்படி ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். அவர் வாயிலிருந்தும் வந்த வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் முக்கியத்துவம். அந்த வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு அசர், ஒரு பிரதிபலிப்பு. ஏன் அவர்களுடைய உள்ளத்தில் நம்மள மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்றதனுடைய மேலோட்டமான நம்பிக்கை மட்டும் இல்லை. நாவில் ஏதோ ஒரு கலிமாவை சொல்வது போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்றது மட்டும் இல்லை, உண்மையான இறை பக்தியும் இறை தூதரினுடைய விசுவாசமும் இறை நேசமும் இறை தூதரினுடைய நேசமும் இறை தூதரினுடைய மதிப்பும் இறை தூதரினுடைய மாண்பும் அதற்கு தக்கவாறு உண்டான அவர்களுடைய புகழ்ச்சிகளிலேயுமே அவர்களினுடைய உள்ளமும் சிந்தனையும் உடல் ஆவி முழுவதும் நிரம்பி இருந்ததனுடைய விளைவு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு அசர். இப்ப நாம வர்றோம், சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே மீகாயில் பள்ளியில வச்சு என்ன செய்றாங்க, உபதேசம் செய்யும் பொழுது இந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த கல்லு கூடும் இதை கேட்டு கண்ணீர் சிந்துமே, உங்களுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்படவில்லையா, உங்கள் கண்கள் கலங்கவில்லையா என்று சொல்ல முடித்த அடுத்த கணம் அந்த கற்கள் கண்ணீர் வடிக்கிறது என்றால் கல்லின் மீது ஆட்சி செய்த பெருமக்கள்கள், கல்லின் மீதும் ஆட்சி செய்த பெருமக்கள்கள். எதன் மூலம்? நபி புகழில் தன்னை ஆழ்த்தியதின் மூலம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொன்ன மாதிரி, எந்த வார்த்தையினால ரசூலுல்லாவுக்கு புகழ் சேர்க்கல, ரசூலுல்லாவை புகழுவதின் மூலம் என் வார்த்தைக்கு நான் மதிப்பேற்படுத்தி கொண்டேன். அந்த பார்வைக்கு அவர்கள் ஒரு மதிப்பையும் அந்த பார்வைக்குண்டான ஒரு அகப்பார்வையினுடைய தோற்றத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். நம்முடைய பெருமகனார் பொதுவா கவிதை அப்படின்றாலே இன்னைக்கு ஒரு கூட்டம் கவிதைகள்னாலே ஒரு சலிப்படைகின்றது. குர்ஆன் கவிதைகளை வசைபாடுகிறது. ஆனால் எத்தகைய கவிதைகளை? அர்த்தமற்ற, அல்லாஹ் ரசூலினுடைய சிந்தனையற்ற, இறை தூதரினுடைய சிந்தனையற்ற, உலகளாவிய ஆசாபாசங்களை உள்ளடக்கிய அற்பமான பொருளற்ற நேரங்களை வீணாக்கக்கூடிய, சிந்தனைகளை பாழ்படுத்தக்கூடிய, உள்ளத்தை பழுதாக்கிவிடக்கூடிய இத்தகைய கவிதைகளை குர்ஆன் வசைபாடுகிறது. வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன். ஷுஅராக்களை, கவிஞர்களை, வழிகெட்டோர்களே அவர்களை பின்பற்றுவார்கள். காவூன் அப்படின்னு சொன்னா பொய், புரட்டு, இதிலேயே மூழ்குபவர்கள். இவர்களுக்கு தான் அந்த காவூன் என்பது. பொய்யும் புரட்டிலும் பித்தலாட்டத்திலும் ஈடுபடுபவர்களே அவர்களை ஒன்றி இருப்பார்கள், சார்ந்து இருப்பார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் வந்தார்கள். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள்கள் வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போன்ற பெருமக்கள்கள் பெருமானாரிடத்தில் வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், கவிதை குறித்தும் கவிஞர்கள் குறித்தும் குர்ஆன் இப்படி பேசுகிறதே, அப்ப நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணி, நாங்கள் பேசக்கூடிய இந்த கவிப்பாக்கள், பாடக்கூடிய கவிப்பாக்கள், இவைகளெல்லாம் என்னவென்று கேட்ட பொழுது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இந்த ஆயத்தை இதோடு நிப்பாட்டிட்டீங்களே, இதுக்கு அப்பால் உள்ளதையும் நீங்க பார்க்கலையா? வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன் என்ற இந்த வசனத்திற்கு பிறகு இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தக்கருல்லாஹ கஸீரா என்ற அந்த வசனத்தை பார்க்கலையா? உண்மை விசுவாசத்தோடு, உண்மையான ஈமானோடு
அந்த உண்மையான ஈமானின் சார்ந்த விதத்தில் கவிதை படிப்பவர்களிடத்திலே அவர்கள் கவிதையில் பொய் இருக்காது, அவர்களுடைய கவிதையில் புரட்டு இருக்காது, அவர்களுடைய கவிதையில் கற்பனை இருக்காது, அவர்களுடைய கவிதை உண்மையில் ஹகீகத்தை மாத்திரமே உள்ளடக்கியதாக இருக்கும். நீங்கள் கவி பாடுங்கள், உங்களுடைய கவிதைகள் எதிராளிகளினுடைய உள்ளத்தில் எது மாதிரி ஒரு எதிரியை நோக்கி அம்பை வீசினால் அந்த அம்பு போய் பாய்ந்து எப்படி ஒரு மாற்றங்களை திருத்தங்களை உண்டாக்குறதோ அதைவிட வேகமாக முஃமினுடைய கல்பில் அது மாற்றங்களை உண்டாக்குகின்றது. இன்னல் முஃமின் லயுஜாஹிது பிஸைஃபிஹி வலிசானிஹி, ஒரு முஃமின் ஆகிறவன் வாள் கொண்டும் ஜிஹாது செய்கிறார், நாவு கொண்டும் ஜிஹாது செய்கிறார். நீங்கள் நாவு கொண்டு ஜிஹாது செய்பவர்களில் கட்டுப்பட்டவர்கள். ஷாம் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படும். தன்னுடைய மூத்த சகோதரர் போன்றே நபி புகழில் தன்னை ஆழ்த்திய பெருமகனார், கல்வில் நிறைந்த கௌசுல் ஆதத்தை புகழ்ந்து பாடக்கூடிய பெருமகனார், அரபியில் கவிதை புலமை பெற்ற பெருமகனார். அவர்கள் கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தருகிறார்கள். அந்த காட்சியின் மூலம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுடைய அரபியிலும் தமிழிலும் நீங்கள் அரபி அறியாத மக்களுக்கு தமிழிலும் என்னுடைய போதனைகள், என்னுடைய உபதேசங்கள், என்னுடைய கட்டளைகள், ஆணைகள், என் ஷரியத்தை நீங்கள் எடுத்து பாடுங்கள். அந்த கவியின் மூலம், தமிழினுடைய நடையின் மூலம் அது பல பேர்களுக்கு பிரயோஜனமாகட்டும் என்ற நன்மாராயத்திற்கு இணங்க அவர்கள் இயற்றியதுதான் பெரிய ஹதீது மாலை, சிறிய ஹதீது மாணிக்க மாலை, நசீஹத்து மாலை, இஹ்யா மாலை, ரசூல் மாலை, கல்யாண பிதாத்து மாலை, தம்பாக்கு மாலை, அதபு மாலை, மாரிஃபத்து மாலை என்பதாக பலவாறு. இதை படித்தும் பலன் பெற்ற மக்கள்கள் ஏராளம் 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 சொல்வார்கள். இதையே தன்னுடைய வார்த்தையில் ஷாம் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், கனவுதலில் கண்டேன் ஒருவர் வந்து, கனவுதலில் கண்டேன் ஒருவர் வந்து கல்லாய் உரைத்திட்டார் என்னுடனே. ஆணித்தரமாக உறுதியாக எனக்கு சொல்லி சென்றார்கள். நான் ரசூலுல்லாவினுடைய ரிசாலத்தினுடைய முக்கியத்துவம், அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம், அவர்கள் போதித்த போதனைகள், அவர்கள் இட்ட ஆணைகள், கட்டளைகள், இதை தமிழில் கவிதை நடையில் நான் சொல்ல வேண்டும், இயற்ற வேண்டும் என்று பணித்தார்கள் என்றால் அரபு தெரியாத எத்தனை மக்களுக்கு அந்த தமிழ் கவிதைகள் ஹதீதுகளை எடுத்துரைத்திருந்தது. ஷரியத்தினுடைய சட்டங்கள் கவிதை வாயிலாக எத்தனை பேர்களுடைய உள்ளங்களில் பிரகாசமாகி அவர்களுடைய வாழ்வே பிரகாசமானது, அவர்களை சுற்றி இருந்தவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமானது என்பதை நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அந்த வார்த்தை நமக்கு நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இன்னல் முஃமின் யுஜாஹிது பிஸைஃபிஹி வலிசானிஹி, ஒரு முஃமின் என்பவன் ஜிஹாத் என்பது வாளால் மாத்திரமல்ல, நாவினாலும் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குதல், மார்க்கத்திற்காக போராடுதல், மார்க்கத்திற்காக தன் வாழ்க்கை செலவழிக்குதல் என்பதனுடைய பட்டியலில் இந்த பெருமகனார்கள் வருகிறார்கள் என்றால், அப்பா அவர்களினுடைய கவிதையை கேட்டு எத்தனை பேர்களுடைய உள்ளத்தில் நபிக்காதல் பூண்டிருக்கிறது, நபி புகழ் பாடுவதில் ஆர்வமும் ஆசையும் வந்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றோம். ரமதான்ல நம்ம இங்க இருந்து கலந்து பார்க்கறத வச்சு நம்ம சொல்றோம், இந்த ரமதான்ல தராவி முடிஞ்ச உடனே ஒரு வித்திரியா நம்ம ஓதுறோம். பெரிய ஆட்களை விட சின்ன பிள்ளைகள் எவ்வளவு ஆர்வமா உட்கார்ந்து ஓதுறாங்க. பெரியவர்கள் சடைஞ்சிடுறாங்க, ஆனா சின்ன பிள்ளைகள், அப்ப சிறு பிள்ளைகளினுடைய அந்த உள்ளத்தில் அந்த நபி புகழுக்குண்டான அந்த ஒரு தேட்டம், ஒரு ஆசை, ஒரு ஆவல்,
கொஞ்சம் நமக்கு அறியாதவர்கள் இல்லை, தெரியாதவங்கள் இல்லை. இப்போ உள்ள கால சூழ்நிலைகள், உடல்நிலைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. நோன்பு திறக்கிற வரைக்கும் இருக்கிற உற்சாகம் நோன்பு திறந்த உடனே இல்லாமல் போயிடுச்சு. நாம் நினைக்கிறோம் நோன்பு திறந்தால் தான் கொஞ்சம் நல்ல வலு வரும் அப்படின்ட்டு. நோன்பு திறந்துட்டு ஒரு மகரிபை தொழுதுட்டு உட்கார்ந்தவொடனே அப்படியே ஒரு அசத்தும் பாருங்க. இந்த கடினம், அதையும் தாண்டி தராவி, அதனுடைய கஷ்டங்கள், அதையும் தாண்டி ஓய்வின்றி அடுத்த கணம் போய் உட்காரக்கூடிய, அதில் லகிக்கக்கூடிய, அதில் இன்பம் பெறக்கூடிய அந்த உணர்வு, அந்த நிலை, வீணா போய் அங்கே போய் இங்கே போய் விளையாடி நேரத்தை கழித்து தங்களுடைய உடலை மாய்த்து கொள்வது, தன்னுடைய உடலை ரணமாக்கி கொள்வது, சோர்வாக்கி கொள்வதை விட இப்படி உட்காரும் பொழுது எவ்வளோ பெரிய அற்புதங்கள், எவ்வளோ பெரிய மாற்றங்கள், எவ்வளோ பெரிய பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த இன்பத்தை பெற வைத்தவர்கள் யார்? இந்த ஆனந்தத்தை அடைய வைத்தவர்கள் யார்? மகான் சதகத்துல்லாஹில் காஹிரி தான் பெற்ற இன்பம், அந்த இன்பத்தில் பிற மக்களையும் திளைக்கும் விதமாக அந்த வார்த்தைகளை அமைத்து, அந்த காவியங்களை அமைத்து தந்திருக்கிறார்கள் என்றால் சிந்தித்து பார்க்கின்றோம். அந்த பூமானின் புகழ் பாடுதலினுடைய விளைவு, அதனுடைய அந்த தாக்கம் அவர்களினுடைய சொற்களுக்கும் அந்த பார்வைக்கும் அந்த சிந்தனைக்கும் எப்படி கிடைக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால், ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு மதீனாவுக்கு வருகை தருகின்றார்கள். மதீனாவிலே தன்னுடைய ஜியாரத்தை முடித்துவிட்டு மதீனாவிலேயே சில காலங்கள் தங்கி இருக்கிறார்கள். அப்படி தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதீனாவினுடைய அந்த திருநகரிலே, அந்த புண்ணிய பூமியிலே ஷாஃபி ஃபிக்ஹை நடத்தி கொடுக்கக்கூடிய, இன்னும் பல கிதாப்களை நடத்தி கொடுக்கக்கூடிய யோக்கியதையை பெறுகிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! சிந்தித்து பார்க்கின்றோம். இடைப்பட்ட காலத்தில் மக்காவுக்கு உம்ராவுக்காக வர்றாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் உம்ராவுக்காக அவர்கள் வந்த பொழுதுதான் நடந்த நிகழ்வு. மஸ்ஜித் நபவியில் இன்னைக்கும் கிதாபு பாடங்கள் நடத்தப்படுகிறது, தஃப்சீர்கள் நடத்தப்படுகிறது, ஹதீஸ் விரிவுரைகள் நடத்தப்படுகின்றது. அப்படி நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் அங்கே ஒரு ஷேகுல் ஹதீஸ் பெரிய மகான் உட்கார்ந்து ஒரு பாடம் நடத்துகிறார். கிதாபில் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அவரால் அங்கே அர்த்தம் வைக்க முடியல, பொருள் சொல்ல முடியல, அதை விவரிக்க முடியல. அப்படியே யோசித்து பாடம் ஸ்தம்பித்து போய் விடுகின்றது. அப்படியே தொழுகைக்கான வக்தும் வந்து விடுகின்றது. எல்லாரும் தொழுதுட்டு வருவோம், அப்புறமா வந்து மீதியை பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மூடிட்டு தொழுவ போயிட்டாங்க. இது அப்பாவுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து இந்த பாடத்தை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிதாப் மூடி வச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையா? அப்பா விளங்கிக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய வாசகம் அப்படி அல்ல. அந்த வாசகத்தில் ஒரு பிழை இருக்கிறது. அந்த வாசகத்தை சீர்படுத்தினால், சரிபடுத்தினால் அந்த பொருள் சரியாக விளங்கிவிடும், அதனை விவரிப்பது இலகுவாகிவிடும் என்பதை விளங்கி கொண்டவர்கள் கிதாபு மூடிட்டு ஷேகுல் ஹதீஸ் போயாச்சு, மாணவர்கள்லாம் போயாச்சு, பாடம் படிப்பவர்கள்லாம் போயாச்சு. அப்பா வந்தாங்க, கரெக்டாக அந்த இடத்துல அந்த வாசகத்தை சரியான விதத்தில் திருத்தி கிதாபை மூடி வச்சுட்டு, நம்மளை மாதிரி இருந்தால் இங்கேருந்தே சத்தம் கொடுப்பான், ஷேகுல் ஹதீஸ் அப்படி இல்லை, இது இப்படி நீங்கள் தப்பாக வாசிக்கிறீங்க அப்படின்றான். அப்பாவினுடைய தன்னடக்கம், தான் பெற்றது மிக பெரும் பாக்கியம், தான் பெற்ற நிலை மிக உயர்வான நிலை, உலகம் மெச்சும் அளவிற்கு, உலகத்தினுடைய அரசர்கள் மன்னர்கள் மெச்சும் அளவிற்கு, அறிஞர் பெருமக்கள்கள் மெச்சும் அளவிற்கு இருந்தாலும் தான் ஒன்றும் இல்லை, தான் ஒரு எளியவன் என்ற நிலையில் வாழ்ந்த பெருமகனார் தன்னடக்கத்தோடு போறாங்க, கிதாபை திறக்கிறாங்க, அந்த இடத்தினுடைய வாசகத்தை சீர்படுத்தி வைத்துவிட்டு மூடிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. தொழுகை முடிகின்றது. ஷேகுல் ஹதீஸ் வருகிறார், மாணவர்களும் வருகிறார்கள், கிதாபை திறக்கிறார்கள். திறந்து பார்த்தா அப்பாவும் அவங்களுடைய இடத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. கிதாபை திறந்து பார்த்தா இப்போ ஷேகுல் ஹதீஸ் அதை ஈஸியாக இலகுவாக வாசிக்கிறார். பொருள் விளங்குகின்றது, பொருள் விவரிக்க முடிகிறது, அதை அவர் விவரிக்கின்றார். ஆனாலும் அவர் உடனே கேட்கிறார், இந்த இடத்துல இந்த எழுத்து திருத்தப்பட்டிருக்கிறது, இங்கு இருப்பவர்கள் திருத்தியவர்கள் யார்? யார் அதை திருத்தினார்? யார் அதை திருத்தினார்? மாணாக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், மாணவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அப்போ
ஷேகுல் ஹதீஸ்க்கு தெரியும் மாணவர்கள் செஞ்ச வேலை இல்லை, சுத்தமுத்து பார்க்கிறார். அவருடைய மனதிற்கு திருப்திப்படுற மாதிரி ஒருவர் அங்கே தென்படவில்லை. தென்பட்டார் என்றால் மாதிகுர் ரசூல் அவர்களே தென்பட்டார்கள். மாதிகுர் ரசூலை அணுகி நீங்க தான் இந்த வேலையை செஞ்சீங்களா அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமாம் நான் தான் செஞ்சேன். அவர் மதிப்பும் மரியாதையும் அவர் செய்யும் விதம், அவர் போற்றிய விதம், அவரோடு ஒரு நட்பும் அவரின் மூலம் கிடைக்கப்பெற்ற அந்த சகவாசமும், அதனுடைய விளைவு மக்காவில் அங்கிருக்கக்கூடிய மாணாக்களுக்கு பல கிதாப்களை நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் கிடைக்கப்பெறுகிறது என்றால் இந்த பார்வையினுடைய அகப்பார்வை திறந்தது, அகப்பார்வை திறந்தது, புத்திக்கு ஒரு கூர்மை கிடைக்கப்பெற்றது. குர்ஆனுடைய ஹாஃபிஸ் இருக்கிறாங்க, கிதாபினுடைய ஹாஃபிஸ் மிக மிக சொற்பமே. வருஷக்கணக்கில் நம்ம பாடம் நடத்தினாலும் அந்த வாசகங்கள் நம்முடைய மனதில் பதிவது மிக அரிது. இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடிய சில மக்கள்கள் இன்னைக்கு கிதாபில் போய் பாருங்க, இத்தனாவது பக்கத்தில் போய் பாருங்க, இத்தனாவது வரியில போய் பாருங்க, இந்த சைடு இந்த சைடில் பாருங்க, இதுல இருக்கும் அதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் யோகியதைகள் எல்லாம் மிக சொற்பமானவர்களுக்கு. அது நினைவில் இருக்கும், அதை சொல்ல முடியாதவர்களும் சிலர் உண்டு. ஆனால் அந்த கிதாபுகளே குர்ஆன் போன்று மனனமாக இருக்கிறது என்றால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொன்ன மாதிரி, நான் மா இன் மதஹ்து பி முஹம்மதன் பி மகாலத்தி வலாக்கின் மதஹ்து மகாலத்தி பி முஹம்மதின். முஹம்மது அவர்களை புகழுவதின் மூலம் என் வார்த்தைகளுக்கும் என் வாக்கியங்களுக்கும் என் இல்முக்கும் என்னுடைய ஞானத்திற்கும் நான் மதிப்பு சேர்த்து கொண்டேன். லௌகீல ஃபி மஹ்ஃபலில் உலமாயில இந்த வார்த்தையை, இந்த செய்தியை நமக்கு சொல்லுவாங்க. ரஅல் கிதாப பி பைத்தில்லாஹி யுக்ரியுஹு லில் ஃபாதிலின ஷரீஃபுன் ஸதகத்துல்லாஹி ஜல்லத் பிஹி கலிமத்துன் வஅன் தஃபஹுஸிஹா கல்லு வமல்லு இதன்ஜா ஸதகத்துல்லாஹி சிர்ரன் வஸவ்வபஹா. ஹரம் ஷரீஃப்ல கிதாப் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது, பாடம் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு புனிதமான ஒருவர் நடத்தி கொண்டிருந்தார், மாணாக்களுக்கு நடத்தி கொண்டிருந்தார். ஒரு கலிமா அங்கே விடுபட்டு இருந்தது. அதன் காரணத்தினால் பொருள் விவரிக்க முடியாமல் அந்த உஸ்தாத் தடுமாறுகிறார், திணறுகின்றார். சிர்ரன் வஸவ்வபஹா. இதை உணர்ந்து கொண்ட ஷேக் ஸதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தான் அறிந்து கொண்டு அதை ரகசியமாக சென்று அவர்கள் அதை திருத்தம் செய்தார்கள். அதனுடைய முறை நிலை என்னானது? அரஃபூஹு காலூ லனா ஸதகத்துல்லாஹி. யார் செஞ்சா அப்படின்ட்டாங்க, நான் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா? மாதிகுர் ரசூல் அவங்க பக்கத்தில் போய், நீங்கள் யார், எந்த ஊர், எந்த நாட்டுக்கு சொந்தக்காரவங்க, இங்கே உங்களுக்கு நாங்கள் பெரும்பாலும் பார்த்தது இல்லையே, உங்கள் பேர் என்ன? அப்பா சொல்கிறாங்க, நான் இந்தியாவுக்குரியவன், காயல்பட்டினம் என்னுடைய ஊர், புரியுதா? என்னுடைய பேர் சதக்கா, என்னுடைய பேர் சதக்கா. சுலைமான் வலியினுடைய தந்தை சதக்கத்தி நைனார் அவர்களுக்கு ஷாவுல் அமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் நன்மாராயம் கூறிய பொழுது, சதக்கத்தி நாயகம் ஈன்றெடுத்த பிள்ளைக்கு சுலைமான் பேர் வச்சிருந்தாங்க. சுலைமான் வலியுல்லா அவர்கள் ஈன்றெடுத்த 5 ரத்தினங்களில் முதலாம் அவர், இரண்டாம் அவர், இந்த யோசனை வரல, 3ஆம் அவரை பெற்ற பொழுதுதான் ஷாவுல் அமீத் பாதுஷா என் பாட்டனாருக்கு, என் தந்தைக்கு அவர்கள் நன்மாராயம் கூற பிள்ளை இந்த பிள்ளையாக தான் இருக்குமோ என்று அந்த சதக்கத்தி நாயகத்தினுடைய பெயர் சதக்கா என்று வைக்கப்பட்டது. மாதிகுர் ரசூல் அவர்களுக்கு சொல்றாங்க, என் பெயர் சதக்கா. அப்பொழுது அந்த ஷேகுல் ஹதீஸ் அவர் சொல்லுகின்றார், உண்மையிலேயே நீங்க எங்களுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்தும் ஒரு சதக்காவாகவே வந்திருக்கிறீங்க, ஒரு நற்கொடையாகவே நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க நற்கொடையாக வந்ததுனால தான் எங்க பிரச்சனை நீங்க நீங்கிச்சு. உண்மையிலேயே நீங்க சதக்கத்துல்லாதான், அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாளிலிருந்து தான் சதக்கத்துல்லா அப்படின்ற பெயர் அப்பாவுக்கு பிரபலியமானதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, இவ்வளவு பேரும் புகழும் பெற்றிருந்த
நம்முடைய நாதா அவர்களினுடைய பணிவினுடைய நிலை தெரியுமா? அவர்கள் சொல்வார்கள், குலாமுக ஹாதா, குலாமுக ஹாதா, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய அடியான், எளியவன். நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் சில நற்பேர்கள் நற்காரியங்கள் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சுன்னு சொன்னா, நல்லதை செஞ்சிட்டோன்னு சொன்னா காலர் கொஞ்சம் அப்படி இப்படி தூக்கிடுது, நெஞ்சு புடைச்சிருது, தலை உயர்ந்துருது, கர்வம் தலைக்கேறி விடுகிறது. அருமையானவர்களே, நாம் ஒன்றும் இல்லை, நாம் ஒன்றும் இல்லை, நாம வெறும் குப்பை. ஆனா உண்மையில் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் சொந்தக்கார பெருமகனார் மாதிகுர் ரசூல் அவர்கள். ஆனால் வித்ரியாவினுடைய பல அடிகள் அவர்கள் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? நான் ஒரு எளியவன், நான் ஒரு பாவி. அத்தகைய மேன்மகனார் தன்னை சொல்லும் வார்த்தை இதுவென்றால், கபூலாச்சா கபூலாகலியான்ற தொழுகையை தொழுத நாம் அங்கீகரிக்கப்பட்டோமா இல்லையா என்ற, அங்கீகரிக்கப்பட்ட சபையா இல்லையா என்பது தெரியாத சபையில் பங்கெடுத்தவர்கள், நம் தர்மம் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்ற ரீதியில் தர்மம் செய்தவர்கள், நன்மைகள் செய்தவர்கள். நம்மளை நாம எப்படிங்க என்னால முடிஞ்ச சாலிஹான் அமலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது? அவ்வளோ பெரிய உயர்வுக்குரியவர்கள். அவங்க சொல்றாங்க, அன அப்துக்கல் ஜானி, நான் ஒரு பாவி அப்படின்வாங்க. அன குலாமுக ஹாதா, குலாமுக ஹாதா லைத்தஹு கான ஜில்துஹா லிரிஜ்லிக நஅலன் பஅதமா கான யுதுபகு. யா ரசூலுல்லாஹ், நான் எளியவன். யா ரசூலுல்லாஹ், நான் எளியவன், நான் சாதாரணமானவன். அதற்கு முன்பாக சொல்வார்கள், அன அப்துக்கல் ஜானி, நான் ஒரு பாவி, பாவக்கிடங்கில் மூழ்கி இருப்பவன், நரகத்தினுடைய சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவன். என்னுடைய இந்த கை கட்டுகளை தாங்கள் அவிழ்த்து விட்டு என்னை கரை சேர்த்து இடேற்றமாக்கி என்னை உங்களுடைய புகழ் பாக்களை பாடியதனுடைய பொருட்டால் சொர்க்கபதியில் என்னை உங்களோடு சேர்த்து வையுங்கள் யா ரசூலுல்லாஹ். நாளை மறுமையில் எனக்காக நீங்கள் மன்றாடி எனக்கு ஷஃபாஅத் எனக்கு கிடைக்கப் பெற வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் தன்னை இப்படி தாழ்வாக்கியும் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தும் முகமாக இந்த அடியான் பாவக்கடலில் மூழ்கிய இந்த அடியான், ஒருவேளை நான் மரணித்த பின்னால், என்னுடைய தோல் பதனிட்டு சுத்தமாக்கப்பட்ட பின்னால், தூய்மையாக்கப்பட்ட பின்னால், தங்களுடைய காலணிகளுக்கு, கால்களுக்கு, திருப்பாதங்களுக்கு செருப்பாக நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். சிந்திக்கிறோம், தங்கள் பொற்பாதங்களுக்கான செருப்பு நான். அப்படியே அல்ல, நான் பாவி, பாவக்கடலில் மூழ்கியவன். நான் சுத்தப்படுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு, இந்த தோல் இருக்குது, தோலை பதனிடுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த தோல் அது ஆரம்பத்தில் இரத்தத்தோடும் சதையோடும் கலந்து ஒரு நாற்றத்தோடு இருக்கக்கூடியது. அதற்கு சில விதமான மருந்துகள், சில முறைகள், பதனீடுகள் இதெல்லாம் செய்து அதை தூய்மைப்படுத்தி நம்முடைய பயன்பாட்டுக்கு எடுக்கிறோம். இத மாதிரி பாவக்கடலில் மூழ்கிய என்னுடைய இந்த தோல் அது பதனப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட பின்னால் அது தங்களுடைய பாதங்களுக்கான காலணிகளாகவே இருக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று தன்னை பணிவாக வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேன்மக்கள் அவர்கள் நபி காதலில் மூழ்கியதினாலும், நபி காதலில் அவர்கள் மூழ்கி நபி புகழில் தான் தனக்கான கரை சேர்க்கக்கூடிய ஒரு துருப்புகள் என்பதை அவர்கள் விளங்கி கொண்டதினுடைய விளைவு அவர்களினுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக அமைந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். மக்களை இருந்த காலகட்டத்தில் எப்படி கிதாபில் வாசிப்பதில் தவறிழைத்த பொழுது
அதை எடுத்து கொடுத்து அதை சீர்திருத்தினார்களோ, வாழ்க்கை நடைமுறையில் குறை பார்த்த பொழுதும் அதற்கு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்த பெருமகனார். மக்கால ஹரம்ல அல்லது மக்காவினுடைய வீதியில் ஒருவர் ஹொக்கா இழுத்து கொண்டு இருக்கிறார். சொல்கிறாங்க, வா இந்த இடத்துல இது சரியில்லை, இது செய்யாது அப்படின்னு முறையாக சொல்கிறாங்க. கேட்குற மாதிரி தெரியல, மீண்டும் ஈடுபடுகிறார். ஓங்கி ஒரு அறை விடுறான். அப்போ ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. பதிலுக்கு அவர் ஓங்க பார்க்கிறார், ஓங்குகிறார், அடிக்க முடியலை. நீண்ட காலங்களுக்கு பின்னால் சதக்கத்துல்லாஹி தாஹிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயகம் திரும்புகிறாங்க. தாயகம் திரும்பினா அம்மா அவர்களிடத்தில் அவர்களை வரவேற்று பேசிட்டு ஒரு செய்தி கேட்குறாங்க. வாப்பா, நான் உன்கிட்ட ஒரு செய்தி கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுமா. என்ன செய்தி கேளுங்கம்மா. இல்லை, இந்த மாதம் இந்த தேதி இன்ன கிழமை இன்ன நேரம் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க. ஏமா, எதனால சொல்லுங்கம்மா. இல்லை, நான் கேட்குறேன், நீ சொல்லுமா. இன்ன தேதி இன்ன மாதம் இன்ன கிழமை இன்ன நேரம் உனக்கு என்ன நடந்தது. இல்லைம்மா, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, நீங்கள் சொல். இல்லை, நீ முதல்ல சொல்லுவாப்பா. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் ஹரமில் இருக்கும் பொழுது ஒருவர் ஹுக்கா இழுத்து கொண்டிருந்தார். சொன்ன அவர் கேட்கலை, நான் ஓங்கி ஒரு அறை விட்டேன். அவர் பதிலுக்கு என்னை அறைவதற்கு கை ஓங்கினார். என் தந்தையின் கரம் வந்து தடுத்தது. என் தந்தையின் கரம் வந்து தடுத்தது. அம்மா கேட்டாங்க, இதை தெரியறதுக்கு தான் நானும் கேட்டேன் வாப்பா. அந்த சமயத்தில் உங்கள் வாப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்து, அம்மா எனக்கு கை உழையுது, கொஞ்சம் மருந்து தேய்ச்சி விடு, ஒத்தனம் கொடு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னாச்சு, கை உழையிற அளவுக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்டேன். அவங்க இல்லை, நீ ஒத்தனம் கொடுன்னு சொன்னாங்க. நான் திரும்ப திரும்ப பிடிவாதமாக கேட்ட பொழுது, ஒன்றும் இல்லை, மக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய மகன் சதக்காவை ஒருவர் அடிக்க கை ஓங்கினார். நான் அந்த கையை தடுத்ததில், கொஞ்சம் வலுவாக தடுத்ததில் கொஞ்சம் வேதனை எடுக்குது, கொஞ்சம் ஒத்தனம் விடுமாண்டு உங்கள் வாப்பா என்கிட்ட சொன்னாங்க. அதை உண்மைப்படுத்துறதுக்கு தான் நான் உன்கிட்ட கேட்டேன்டாங்க. சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹ்வில் ஃபனாவானவர்கள், இறை நேசத்தில் ஃபனாவானவர்கள், இறை தூதரின் நேசத்தில் ஃபனாவானவர்கள், இறை காதலில் குளித்து முத்தெடுத்தவர்கள், இறை தூதரினுடைய காதலில் குளித்து முத்தெடுத்தவர்கள், இறை தூதரின் புகழ் பாடுவதில் ஆனந்தம் பெற்ற பெருமகளார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய ஆளுமைகளை வழங்குகின்றான் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஷேக் சுலைமான் வலியுல்லா அவர்களுடைய கராமத் ஏராளம். இருப்பது தாஹிர் ஃபதனில், காயல் மாநகரத்தில், தடுப்பது ஹரமில். இருப்பது காயல் மாநகரத்தில். பல பேர்கள் ஹஜ்ஜினுடைய காலத்தில் அவங்க ஹஜ்ஜிக்கே போகலை அந்த காலகட்டங்களில், ஆனால் அவங்கள ஹரமில் பார்த்திருக்கிறார்கள். நடந்தே சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன் நாடிய மக்களுக்கு பூமியை அப்படியே சுருங்க செய்து கொடுத்து விடுகின்றான். உலகத்தினுடைய பொருள்களை, அவர்களினுடைய உலகத்தினுடைய வஸ்துக்களை, உலகத்தினுடைய படைப்புகளை அவர்களுடைய ஆளுமைக்கு உள்ளாக ஆக்கி விடுகின்றான். இதே சுலைமான் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கிருந்து கொண்டும் மதீனாவினுடைய நெருப்பை அணைத்ததாக நாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். லௌகீல ஃபீ மஹ்ஃபலில், மக்காவினுடைய நெருப்பை அணைத்ததாக நாம் பார்ப்போம். நஜ்லுல் வலியி சுலைமான் அல்லதி, நஜ்லுல் வலியி சுலைமான் அல்லதி பிவதுஇன் நார மக்கத அத்ஃபா சதகத்துல்லாஹி. மக்கால ஒரு தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு சூழல். சுலைமான் வலியுல்லா
ஒது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பார்க்கிறார்கள் மதீனாவினுடைய தீவின் விபத்தை. தான் கையில் இருக்கும் ஒதுவினுடைய நீரின் கூஜாவை தூக்கி எறிகின்ற அந்த நீர் கொண்டு மக்காவினுடைய நெருப்பை அணைக்கிறார்கள். நஜ்லுல் வலியி சுலைமான் அல்லதி பிவுதுஇன் நார மக்கத்த அத்ஃபா ஸதகத்துல்லாஹி. எத்தகைய மேன்மக்கள்கள்! எப்படி இவர்களுக்கு இந்த ஆற்றல்கள் கிடைக்க பெற்றது? எப்படி இந்த ஆற்றலுக்களுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆனார்கள்? செய்தனா தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வில் வணக்கத்தில் ஆழ்ந்த பெருமகனார், சஹாபிகளிலே பிரபலியம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புதுசா நம்ம பேரை வைக்கிறதுக்கு இத்தகைய மேன்மக்களுடைய பெயர்களை நாம் நினைவில் வைத்து அதை அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் லேட்டஸ்டால தேடுறது. புதுசாக உலகத்தில் யாருக்குமே வச்சிடக்கூடாது, அப்படி ஒரு பேர் வேணும், புதுசாக இருக்கணும், அப்படி உச்சரிக்கிறதுக்கு அப்படி ஒரு இனிமையாக இருக்கணும், லேட்டஸ்டாக இருக்கணும். இப்படி தேடுறதுக்கு இது மாதிரி மேன்மக்கள் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல கராமாத்துகளுக்கு சொந்தக்காரர், இபாதத்தில் தன்னை ஆழ்படுத்திக் கொண்டவர்கள், பெருமானாரினுடைய போதனையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்ட பெருமகனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் கடுமையான மதீனாவில் ஒரு தீ விபத்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே தமீமுத்தாரி முன்னால் உட்கார்ந்து, அந்த தமீமுத்தாரி இங்கே வாங்க, அந்த நெருப்பு மதீனாவை விட்டு வெளியே தள்ளுங்க அப்படின்ட்டாங்க. அணைங்கன்றது இல்லை, இந்த மதீனாவை விட்டு அந்த நெருப்பை வெளியே தள்ளுங்க அப்படின்ட்டாங்க. தமீமுத்தாரி சொன்னாங்க, என்ன கலீஃபா என்கிட்ட போய் சொல்கிறீங்களே, போங்க, உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்க. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஃபயர் இன்ஜினை கூட்டு வரல, தண்ணீரை பிடிச்சி கொண்டு போகலை, தன்னுடைய கையால் அந்த நெருப்பை அப்படியே இது மாதிரி செய்கை. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை அசைக்க அசைக்க நெருப்பு பின்வாங்குகிறது, அப்படியே போகுது. கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டாங்க? காடு கரைகளில் குகைக்குள்ள அப்படியே தள்ளிட்டு குகைக்குள்ள தமீமுத்தாரியும் உள்ளே போயிட்டாங்க. அது குகையினுடைய உள்புறத்தில் கொண்டு போய் அதை தள்ளிவிட்டு ஹதரத்து செய்தனா தமீமுத்தாரி வெளிவந்த பொழுது செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பார்த்தவர்கள் கேட்டவர்கள் பார்த்தவர்கள் போன்றல்ல, நான் கண்கூடா இந்த கராமத்தை பார்க்கிறேன், கேட்பவர்கள் இந்த அளவுக்கு இதை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி செய்துனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கண்டா, தன்னில் ஃபனாவான மக்களை எடுத்தவர்களை, தன் ரசூலின் புகழ்பாக்களை தன்னுடைய ஆகாரமாக, தன்னுடைய ஆன்மாவுக்குண்டான ஆகாரமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இத்தகைய கராமாத்துகளை வெளிப்படுத்துகின்றான். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு, அவர்களுடைய பார்வைகளுக்கு, அவர்களுடைய கால்களுக்கு, கைகளுக்கு அல்லாஹ் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வளங்களையும் வழங்குகின்றான். ஒன்றை சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். அப்போ அவர்கள் கீழக்கரைக்கு போகிறாங்க. கீழக்கரைக்கு போனால் அங்கே நன்மக்களினுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏதோ ஒருவருடைய நன்மக்களில் ஒருவரினுடைய கோபத்திற்கு ஆளாக்கி கீழக்கரையில் ஒரு மதுரமான நீர் இல்லாமல் போய்விட்டது. வரலாறு இப்படி எழுதுவாங்க. ஒரு பெருமகனார் போனார், தாகத்தால் தவித்தார், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தண்ணி கேட்டார். தண்ணீர் பல பேர் மறுத்துட்டாங்க. ஒரு ஆள் கொடுத்தா உப்பு தண்ணி எடுத்து கொடுத்து. நம்ம வீட்டில் ஃபில்டர் வாட்டர் வச்சுருக்கிறோம், காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், கேன் தண்ணி வாங்கி வச்சுருக்கிறோம். ஒரு மிஸ்கின் வந்து தண்ணி கேட்டால் நம்ம என்ன தான் செய்யணும்? அந்த கேன் வாட்டர் தான் கொடுக்கணும். மிஸ்கின் தானே, பைப்பு தண்ணியை பிடிச்சி கொடுக்கணும்னு கொடுத்துடக்கூடாது. அப்படி தான் கொடுத்துட்டாங்க. உப்பு தண்ணியை கொடுத்துட்டாங்க. அவர் குடிச்சு பார்த்தா உப்பு தண்ணி. சரி, இந்த ஊர் மக்களுக்கு உப்பு தண்ணியே தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கட்டும்ட்டு போயிட்டாங்க. விளைவு ஊரில் மதுரமான நீரே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவதிப்பட்டாங்க. இந்த ஊரில் ஏற்பட்ட சில சொல்ல முடியாத சில மனக்கசப்பின் காரணத்தினால் சதகத்துல்லாஹில் தாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஊரை விட்டுட்டு கீழக்கரைக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய மாண்புகள் புகழ்ச்சிகளை கேள்விப்பட்டு அங்குள்ள மக்கள்கள் வந்து முறையிட்டாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், வந்திருப்பது ஒரு இறைநேசர்,
ஒரு மகான் பெருமகனார் வந்திருக்கிறார்கள், அவர்களின் மூலமாக நாம் பலன் பெற்றுக்கொள்வோம் என்ற விதத்தில் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. நாங்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், மதுரமான நீர் இல்லாமல் அவதிப்படுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சதகத்துல்லாஹி காஹிரி மாதிஹுர் ரசூல் அவர்கள் இரு கரம் ஏந்துகின்றார்கள். கேட்ட மாத்திரத்தில் அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டு அந்த அளவிற்கு அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹு தாலா வலு கொடுத்திருந்தானே, எப்படி நீர் மதுரமான நீர் கிடைக்கலாயிற்று, இந்த மக்கள் ஆனந்தப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆற்றல் கிடைக்கப்பட்டது. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் இப்படி உள்ளத்தை பிரதிபலித்தது, கல்லையும் கரைத்தது, ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்தும் தேவைகளை பெற்றுத்தந்தது என்றால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொன்ன மாதிரி லாக்கின் மதஹ்து மகாலத்தி பி முஹம்மதின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களின் மூலம் என் வார்த்தைகளுக்கு நான் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொண்டேன், ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொண்டேன் என்று சொல்லத் தகுந்த மேன்மக்களினுடைய சபையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மக்கள் மேன்மக்களினுடைய தூய்மையான வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் இடத்திலே அங்கீகாரத்திற்குண்டான வாழ்க்கையின் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்க்கையையும் ஒளிமயமாக்கி வைப்பானாக, ஈமானை வளமாக்கி தந்தருள்வானாக, பலமான ஈமானுக்கு சொந்தக்காரராக ஆக்கி தருவானாக, உண்மையான நபிநேசனுக்காக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள்வானாக, நம் நாவுகளை நபி புகழ் பாடுவதில் திளைத்திருக்கக்கூடிய நாவுகளாக அல்லாஹு தாலா ஆக்கி அருளி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒளிமயமாகுவதோடு நாளை மறுமையினுடைய வாழ்க்கையும் ஒளிமயமாகி நன்மக்கள் மேன்மக்கள் நபி புகழ் பாடக்கூடிய பெருமக்கள்களோடு சேர்ந்து பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சொர்க்கபதியில் சங்கமிக்கக்கூடிய நல்ல தௌஃபீகையும் நசீபையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம் மஸ்ஜித் மீகாயில் இரட்டைக்குளத்து பள்ளியில் 4 ஒலிமார்களின் கந்தூரி வைபவம் ஷேக் சாலான் மரைக்காரர் வலியுல்லா தாலான் அவர்கள், ஷேக் சுலைமான் வலியுல்லா வலியுல்லா தாலான் அவர்கள், மாதிஹுர் ரசூல் சாஹிபே வித்ரியா ஷேக் சஹத்துல்லாப்பா வலியுல்லா தாலான் அவர்கள், ஷேக் சாம் சிஹாபுதீன் வலியுல்லா வலியுல்லா தாலான் அவர்கள் ஆகிய 4 ஒலிமார்களின் கந்தூரி தின வைபவ இறுதி நாளான இன்று மாரத்துல் காதிரி அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏகே முகமது அஸ்வர் ஆலிம் அஸ்லமி அவர்களால் சன்மார்க்க சொற்பொழிவு இறுதி நடைபெற்று நிறைவுற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், சுக்ரன்லில்லாஹ். சபர் பிறை 8, 9, 10 3 நாட்களில் காலை சுபுஹ் தொழுகைக்கு பிறகு கத்முல் குர்ஆன் ஓதப்பட்டது. பிறை 9 அன்று மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹெச்ஏ அஹமது அப்துல் காதர் ஆலிம் மஹல்ரி அவர்களாலும், பிறை 10 அன்று மௌலவி அல்ஹாஃபில் எஸ் முகமது ஜுல்ஃபியர் ஆலிம் மஹல்ரி அவர்கள் மற்றும் அல்ஹாஃபில் எம் முகமது ஹசன் ஆலிம் ரஹீமி அவர்கள் ஆகியோரும் இன்று இறுதியாக மௌலவி அல்ஹாஜ் ஏகே முகமது அஸ்வர் ஆலிம் அஸ்ரஃபி அவர்கள் பேராசிரியர் மாவட்டத்துல் அரபிக் கல்லூரி ஆகிய 3 ஆலிம் பெருந்தைகளால் சன்மார்க்க சொற்பொழிவு இறுதியில் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆலிம் பெருந்தைகளுக்கும் இந்த கத்முல் குர்ஆன் காலை சுபுஹ் தொழுகைக்கு பின் நடைபெற்ற கத்முல் குர்ஆன் ஓதுவதிலும் இன்று மாலை நடைபெற்ற மௌலூது ஷரீஃபிலும் மக்ரிபுக்கு பிறகு நடைபெற்ற திக்ர் மஜ்லிஸிலும் இப்போது நடைபெற்ற சன்மார்க்க சொற்பொழிவிலும் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் பணத்தாலும் பங்கு செலுத்திய அனைவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜமாத் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், சுக்ரன்லில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صراط
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين آمين. الحمد لله رب العالمين. الحمد لله أفنى ويكافي مزيدا وانفعنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا أخطائنا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم وصل بلغ ما كرنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية متصلة منا إلى روح سيدنا عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى حضرات أمهات المؤمنين، ثم إلى حضرات بنات رسول الله صلى الله عليه وسلم وأهل بيت رسول الله صلى الله عليه وسلم، ثم إلى روح البدرين والأحدين والخندقين والحنين والتبوقين والخيبرين وسائر الصحابة كلهم رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى روح القطب الرباني والعود السمداني الشيخ ناجم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى روح خصوص صاحب المثنية المهدي رسول الشيخ صدقة الله فاولي الله رضي الله تعالى عنه، ثم إلى روح خصوص سام شهاب الدين ولي الله رضي الله تعالى عنه، ثم إلى روح خصوص سليمان ولي الله رضي الله تعالى عنه، ثم إلى روح خصوص سارة الملكة ولي الله رضي الله تعالى عنه، ثم إلى روح أشياخنا كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم يا رب زدهم عزا وشرفا وتعليما وتكريما. اللهم احفظ علينا من فيولاتهم وامددنا بمددهم واكرمنا بكراماتهم يا أرحم الراحمين. اللهم ارزقنا خير الدارين مع القرب والإخلاص والصحة والسلامة والبركة والأمن والعافية والاستقامة في دين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب لا تذرني فردا وأنت خير الوارثين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.